Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்புட் அப்படின்னா என்ன? யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்க போகிற இல்லை டிஃபால்ட்டாக கொடுக்குற ஒரு வேல்யூஸை தான் முதல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னா இன்புட் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்புட் அப்படின்னாலே நம்ம கொடுக்க போகிற வேல்யூ கிவன் வேல்யூ, அந்த கிவன் வேல்யூ. அவுட்புட் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க கிவன் வேல்யூவை என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்கோமோ அந்த ப்ராப்ளமை ப்ராசஸ் பண்ணி சால்வ் பண்ணி கொடுக்க போகிற ரிசல்ட்டுக்கு பேர் தான் அவுட்புட். ஸோ இன் சி ப்ரோக்ராமிங் இன்புட் and the output functions are used to interact with the user. யூசரோட இன்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகுது. அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கணும், அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை நம்ம பண்ணி அவங்க கிட்ட அவுட்புட்டா கொடுக்க போறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற லைப்ரரி தான் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி stdio.h. ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதுறப்பையும் ஃபர்ஸ்ட் லைன்ல சி ப்ரோக்ராம்ல கம்பல்சரி எழுத வேண்டிய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி stdio.h ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்ற லைப்ரரி ஃபைலை முதல்ல இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இதை தான் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்றோம். அதுல முதல் இன்புட் ஃபங்க்ஷன் எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கோமா? ஸோ யூசர் வந்து டேட்டாவை என்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இன்புட் ஃபங்க்ஷன். அதுல மெயின் திங் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்கேன்எஃப் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேன்எஃப் தான் முதல்ல இன்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இட் இஸ் யூஸ்டு டு டேக் த ஃபார்மேட்டட் இன்புட். ஃபார்மேட்டா கரெக்டா நம்பர்ஸோ கேரக்டர்ஸோ ஸ்ட்ரிங்ஸோ எதை வேணா வாங்கலாம். எந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d-யா %f-ஆ %c-யா இந்த மாதிரி எந்த வாங்க போறோம் அப்படின்றத பொறுத்து கரெக்டா வாங்கக்கூடியது ஸ்கேன்எஃபோட வேலை. ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்கேன்எஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னவோ அதை மென்ஷன் பண்ணணும், %d, எந்த வேரியபிளுக்கு நம்ம வாங்க போறோமோ அதுக்கு அண்ட் சிம்பிள் போட்டு அந்த வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்கேன்எஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மல் ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க, ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஃபர்ஸ்ட் போடணும், போட்டாச்சு. இன்ட் மெயின் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்டீஜர்ல ஏஜ் வாங்க போறேன், ஃப்ளோட்ல மார்க்ஸ் வாங்க போறோம், கேரக்டர்ல கிரேட் வாங்க போறோம். ஓகேவா? அதனால இன்ட் ஃப்ளோட் கேரி எழுதியாச்சு. இப்போ முதல்ல printf இன்ட் ஏஜ் மார்க்ஸ் அண்ட் கிரேடை என்டர் பண்ண சொல்றோம். ஓகேவா? ஸ்கேன்எஃப் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். முதல்ல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃப்ளோட்டுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %f. அடுத்து இன்ட்டுக்கானது முதல்ல %d, செகண்ட் ஃப்ளோட்டுக்கு %f, கேரக்டருக்கு %c. இது எல்லாமே முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே? ஸோ என்ன சொல்லியிருக்கோம்? அண்ட் சிம்பிள் போட்டு அதோடைய வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் போட்டு முதல்ல ஏஜ், அடுத்து அண்ட் போட்டு மார்க்ஸ், அண்ட் போட்டு கிரேடு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஏஜுக்கு மார்க்ஸ்க்கு கிரேடுக்கு ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் printf யூ என்டர் பண்ண சொல்லிட்டோம். மூணுக்குமே என்டர் பண்ண சொல்லியாச்சு. %d, %2f, %c ஏஜ் மார்க் கிரேட ரிட்டர்ன் 0. ஓகேவா? அப்ப யூசர் கிட்ட இருந்து இந்த ஃபார்மேட்ல வாங்கிக்கும் இன்புட். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற இன்புட் ஃபங்க்ஷன் தான் இந்த scanf அப்படின்றது. இதை தான் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கெட்கேர் அப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் கெட்கேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் நம்ம சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்ல ch கெட்கேர் ஃபங்க்ஷன் போட்டா மட்டும் போதும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h போட்டாச்சு, இன்ட் மெயின் கேரக்டர் வாங்க போறோம் c-ல, printf என்டர் த கேரக்டர், ஏதாவது ஒரு கேரக்டரை கொடுக்குறோம். ஓகேவா? கொடுக்க சொல்லியாச்சு. இப்போ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அதுக்கான வேரியபிள் கெட்கேர் ஃபங்க்ஷன் போட்டா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு லெட்டரை மட்டும் வாங்கணும் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இந்த கெட்கேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து கெட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரீட்ஸ் த ஸ்ட்ரிங் இன்க்ளூடிங் ஸ்பேஸோட ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா கேரக்டர் அப்படின்னா ஏபிசிடி தனியா இருக்கிறது கேரக்டர். ஸ்ட்ரிங்னா இந்த ஏபிசிடிலாம் கம்பைன் பண்ணி வேர்டா மாத்துறது ஸ்ட்ரிங். இப்போ ஆப்பிள்ல ஏன்றது ஒரு கேரக்டர், பீன்றது ஒரு கேரக்டர், எல்ன்றது ஒரு கேரக்டர், ஈன்றது ஒரு கேரக்டர். பட் அது ஆப்பிள்னு சேர்த்து எழுதுனேன் அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை நான் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள எழுதணும். அதுவே கேரக்டரா இருந்தா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள எழுதணும். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். ஸோ கெட்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை
ஸ்பேஸோட சேர்த்து வாங்குது அப்படின்னா ஒரு கீயை என்ட்ரு பண்ற வரையும் அதுக்கு பேரு கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது அன்சேஃபான ஒரு விஷயம். ஏன்னா பஃபர் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே ஒரு சைடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்த பஃபர் அப்படின்னுவோம். அது நிரம்பிடும், சீக்கிரம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடும். ஓகேவா? அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு fgets அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கெட்ஸை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங் ஒரு 50 ஸ்ட்ரிங் வாங்க போறோம். என்டர் யுவர் நேம்னு கொடுத்தாச்சு. கெட் str நம்ம போட்டுட்டோம். இதை நாட் சேஃப்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் டக்குன்னு எடுத்துக்க முடியாதுன்னு. இதுக்கு அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவுட்புட்ல முதல்ல என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும். ஓகேவா? என்டர் யுவர் நேம் அப்படின்றப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இது என்ன பண்றேன் அப்படின்னா ஆகாஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வைங்க. ஆகாஷ் குமார் அப்படின்னு நான் தனியா கொடுக்குறேன். இங்கே எனக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது இந்த இடத்துல, ஆகாஷ் குமார் அப்படின்னு நான் பிரிச்சு எழுதுற இடத்துல. பட் இந்த கெட்ஸ் என்ன பண்ணும் நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்பேஸை அக்செப்ட் பண்ணும் சொல்லியிருக்கோம். அப்ப எனக்கு நான் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ ஆகாஷ் குமார் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ ஹலோ கமா ஆகாஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஸ்பேஸோட, இங்க ஸ்பேஸ் இருக்கும், இங்க குமார் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கெட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸோட அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கும். அதுவே நெக்ஸ்ட் fgets. fgets என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கெட்ஸுக்கான ஆப்போசிட், ஒரு வந்து ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் fgets. ஓகேவா? கெட்ஸ் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், ஸ்பேஸோட ரீட் பண்ணும் தான். இதுவுமே ஸ்பேஸோட தான் இந்த fgetsம் ரீட் பண்ண போகுது. பட் இங்க பஃபர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஓகேவா? இவ்வளவுதான் ஸ்ட்ரிங் இருக்கணும் அப்படின்னு பர்டிகுலரா நம்ம ஸ்ட்ரிங்குக்கு ஒரு சைஸ் கொடுக்காதனால நம்மளுடைய பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆயிடும். அதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த fgetsஐ கொண்டு வருவோம். ஸோ ஒவ்வொரு லைன்லயும் டெக்ஸ்ட்ல இருக்க லைன்லாம் ரீட் பண்ணும், ஸ்பேஸோட தான் இங்கேயுமே எடுத்துக்க போகுது. ஓகேவா? பட் இங்க என்ன பண்ணும் அப்படின்னா பஃபர் ஓவர்ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸையும் மென்ஷன் பண்ணி கொடுக்கும். அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பர்டிகுலர் வந்து சைஸ் கொடுத்துறதுனால ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவ்வளோதான் அப்படின்னா அந்த மெமரிக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்க போறோம். அது மட்டும் தான் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆக போகுது. இவ்வளவுதான் கெட்ஸுக்கும் fgetsக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா fgets வேரியபிள் நேம் சைஸ் stdin. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம். இப்போ கேரக்டர் ஸ்ட்ரிங் 50 எடுத்தாச்சு. printf enter your name fgets str ஸ்ட்ரிங்ல தான் எடுத்துக்க போறோம். str அப்படின்றதுல தான் அதை எடுத்துக்க போகுது. அதோட சைஸ் எவ்வளோன்னு கொடுத்தோம்னா stdin. இங்கே fgetsல பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்பேஸ் கெட்ஸாக இருந்தாலும் fgetsல இருந்தாலும் அந்த ஸ்பேஸுக்குமே ஒரு கேரக்டராக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இதுதான் இன்புட் ஃபங்க்ஷனுடைய வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபங்க்ஷன். இவ்வளோதான். இன்புட்ல 4 பார்த்துட்டோமா? என்னென்ன பார்த்தோம்? இன்புட்டுக்கு ஸ்கேன்எஃப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெயினாக யூஸ் பண்ண போகிறதுனா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம், கெட்கேர் யூஸ் பண்ணுவோம், கெட்ஸு fgets எங்கேயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து அவுட்புட் ஃபங்க்ஷன். அவுட்புட் ஃபங்க்ஷன்னா என்ன? நம்ம ப்ராசஸ் பண்ண அந்த இன்புட்டை என்ன கேட்டிருக்காங்களோ அதை டிஸ்ப்ளே பண்ணி அவுட்புட்டா ஒரு ஸ்கிரீன்ல கொடுக்கிறது யூசருக்கு. ஸோ அவுட்புட் ஃபங்க்ஷன் டிஸ்ப்ளே த ரிசல்ட் ஆர் மெசேஜ் டு த யூசர்ஸ். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் மெயின் திங் printf தான் நமக்கு தெரிஞ்சு. இதை ஃபார்மேட்டட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்டாக்ஸ் எப்படி எழுதுவோம்? printf எந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல நம்மளுடைய அவுட்புட் இருக்கணும், எந்த வேரியபிளுக்கானது அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் int a = 10 நம்ம கொடுத்துட்றோம், ஃப்ளோட்ல வந்து b கொடுத்துட்றோம். ஸோ பிரிண்ட் பண்றப்ப a = %d ல பிரிண்ட் பண்ணணும், b வந்து af அதாவது %1f அப்படின்றது என்னன்னா ஒரு கேரக்டர் எடுத்துக்கோ, ஃப்ளோட்ல மென்ஷன் பண்ணு, பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணு, பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 கேரக்டர் மென்ஷன் பண்ணுனா 2fனு கொடுப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி தான் printf ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். அடுத்து putchar ஃபங்க்ஷன். putchar ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம எப்படி வந்து இதுல யூஸ் பண்ணோமோ நம்ம getchar யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி தான். ஒரு சிங்கிள் கேரக்டர் வாங்கி அதை பிரிண்ட் பண்ண சொல்றதுக்கு putchar ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். getcharனா ஒரு கேரக்டர் மட்டும் வாங்குறது, putchar அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றது. ஓகேவா? சோ putchar கொடுத்து வேரியபிள் மட்டும் கொடுத்தோம்னா நமக்கு போதும். அடுத்து கெட்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி புட்ஸ் ஃபங்க்ஷன். புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா print a string, ஒரு ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் பண்ணும் followed by a new லைன்ல. சோ கேரக்டர் ஸ்ட்ரிங் எடுத்துக்க போறோம். ஹலோ சி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிறோம். புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தா இந்த ஸ்ட்ரிங் அப்படியே எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? கெட்ஸ்க்கு பதிலா புட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது மூணும் தான் அவுட்புட் ஃபங்க்ஷன்ல இருக்க வேரியன்ஸ். ஓகே, இவ்வளவுதான் இன்புட் ஃபங்க்ஷன் அவுட்புட் ஃபங்க்ஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான
ஃபங்க்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் இதுல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப் எல்லாத்துலேயுமே ஒரு டேட்டா டைப் எந்த டேட்டா டைப்ல நம்ம டேட்டா இருக்குன்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். %d, %f, %c, %s, %lf, %u. %d னா இன்டீஜர், அது நமக்கு தெரியும் ஹோல் நம்பர் பாசிட்டிவோ நெகட்டிவோ. %f னா ஃப்ளோட், டெசிமல் பாயிண்ட் வச்சு எழுதுற நம்பர். அதுல %c னா கேரக்டர், ABCD தனியா எழுதுறது, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் எழுதுறது. அடுத்து %s னா ஸ்ட்ரிங், அது வேர்ட்ஸ்ல இருக்கும். %lf னா டபுள். ஓகேவா? தட் மீன்ஸ் வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து வெறும் 6 கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம ஃப்ளோட்ல வச்சுக்க முடியும். இங்க டபுள்ல 15 டிஜிட்ஸ் வரையும் வச்சுக்க முடியும். அன்சைன்டு இன்டீஜருக்கு நம்ம யூன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதாவது பிளஸ்ஸா மைனஸா எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு. ஓகேவா? பாசிட்டிவ்லயோ நெகட்டிவ்லயோ போடுறதுக்கு. இதை தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு இந்த சாப்டரை பொறுத்தளவு. தென் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம நிறைய உங்களுக்கு சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.